ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது. அதே மாதிரி கண்டிப்பாக இந்த யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டினை நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக அடித்தே ஆகிறோம். அந்த மாதிரி பார்த்தலாம். யூனிட் நம்பர் 5 எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 11th புக்கு. ஓகேவா? ஸோ அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் அரச மரபினரான சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே யாருக்கு சமகாலத்தவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சாதவாகனர்கள். அதை மட்டும் அதில் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் அரச மரபினரான சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள்லாம் யாருடைய சமகாலத்தவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா சாதவாகனர்கள் அப்படின்றத அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அறிமுகத்தில் வேறு எதுவும் வேண்டாம். ஸோ அடுத்தது என்னென்னா, அதுக்கான சான்றுகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சான்றுகள்னால் என்ன? செப்பேடுகள், கல்வெட்டுகள், நாணயங்கள் இதெல்லாம் தான் இருக்கும். அதை தவிர்த்து இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸ்தூபிகள் இது பார்த்தோம்னா நமக்கு குரூப் 1 லெவல்லையே ஒரு டைம் கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸ்தூபி என்பது புதை மேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்படுவது. ஸ்தூபி அப்படின்னா இந்த புதைச்ச இடம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த புதை மேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்படுவது. இறந்தோரை எரித்த சாம்பல் இங்கு வைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இறந்தோரை எரித்த சாம்பல் இங்கு வைக்கப்படும். தொடக்கத்தில் புத்தரின் அஸ்தி 8 ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 8 அப்படின்றதையும் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 8 ஸ்தூபிகளில் புத்தருடைய அஸ்தி எத்தனை ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டது அப்படின்னா 8 அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இவ்வாறு பௌத்தத்தின் புனித கட்டடக்கலை தோற்றம் பெற்றது. புனித கட்டடக்கலை தோற்றம் பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும். அரைக்கோள வடிவமுள்ள ஸ்தூபி பேரண்டத்தை குறிக்கிறது. ஸ்தூபினா என்ன சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா புதைமேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்படுவது. புத்தருடைய அஸ்தி எத்தனை ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டது? 8 இடம். அரைக்கோள வடிவம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அரைக்கோள வடிவம் உள்ள ஸ்தூபி எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு குரூப் 1 லெவலில் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. பேரண்டத்தை குறிக்கிறது. அரைக்கோள வடிவம் உள்ள ஸ்தூபி பேரண்டத்தை குறிக்கிறது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நாணய சான்று அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திர, கர்நாடக பகுதிகளின் சாதவாகனர்கள் மற்றும் அவர்களுக்கு முந்தைய குறுநில மன்னர்கள் வெளியிட்ட நாணயம், அதேமாதிரி சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்களின் நாணயம், தங்கம், வெள்ளி, தாமிரத்தால் ஆன ரோம நாணயங்கள் இதுதான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். ஆந்திர, கர்நாடக பகுதிகளில் காணப்படும் பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்ட அசோகரின் கல்வெட்டுகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த மொழியில் பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்ட அசோகருடைய கல்வெட்டுகள் எந்த பகுதி சொல்கிறாங்க? ஆந்திரா மற்றும் கர்நாடக பகுதிகளில் காணப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் நமக்கு நிறைய ஷார்ட்கட் அப்படின்றது இங்கே வந்துடும். ஓகேவா? இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன இலக்கிய சான்றுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொருளாதாரம், அரசாட்சி கலை ஆகியன குறித்து கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கௌடில்யருடைய நூல் தான் என்னது? அர்த்த சாஸ்திரம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவரை சாணக்கியர் அப்படின்னும் சொல்லலாம். சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி விஷ்ணுகுப்தர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. விஷ்ணுகுப்தரின் அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேருமே யாரை தான் குறிக்குது அப்படின்னா ஒரே ஆளை தான் குறிக்கின்றது. மகாவம்சம் அப்புறம் தீபவம்சம் அதையுமே கமா போட்டு எழுதிக்கோங்க. மகாவம்சமும் சரி, தீபவம்சம் இந்த 2 நூலுமே பௌத்த வரலாற்று நூல்கள், இலங்கை சார்ந்தது. ஓகேவா? பௌத்த வரலாற்று நூல்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பௌத்தம் அப்படின்றது பிரிஞ்சது இல்லை, மகாயானம், ஹீனயானம் அப்படின்லாம் சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம்? மகாங்கிற வார்த்தையை பௌத்த வரலாற்று நூல்களோட என்ன பண்ணிக்கோங்க? லிங்க் பண்ணிக்கோங்க. சாதவாகன அரசர் ஹாலா அப்படிங்கிறவர் பிராகிருத மொழியில் எழுதிய காலா சப்தசதி. ஓகேவா? இதில் காஹா சப்தசதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில புத்தகங்களில் காலா அப்படின்னும் படித்தது உண்டு. சாதவாகன அரசர் ஹாலா அப்படின்றவர், ஹாலா அப்படிங்கிறது அரசருடைய பெயர். பிராகிருத மொழியில் எழுதிய காஹா சப்தசதி அப்படின்ற ஒரு இலக்கிய சான்றும் இதற்கான ஆதாரமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஹாலா காஹா. ஓகேவா? ஹாலா காஹா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதில் ஒரு ஃப்ளோ கிடைக்கிது இல்லையா? ஸோ அடுத்தது வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெளிநாட்டவரது குறிப்புகள் வேறு என்னென்ன சான்றுகள் அப்படின்னா பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தொன்மையான கிரேக்க நூலான எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே தென்னிந்திய வரலாற்று ஆதாரமாக தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கிரேக்க நூல் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ற ஒரு நூல். ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா
ஏதோ ஒரு பொருளை போட்டு எரிச்சிட்டோம்னு வச்சிங்களேன், அதுலேருந்து என்ன கிடைக்கும்? கிரே கலர் நிறமுடைய சாம்பல் கிடைக்கிதுல்ல. ஸோ எரிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது கிரே கலரில் சாம்பல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? கிபி 1ஆம் நூற்றாண்டு அப்படின்றது தான். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஆப்ஷனில் கிமுன்னு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டில் மூத்த பிளினி எழுதிய இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றதும் ஒரு ஆதாரமாக இருக்குது. இதுவும் கிபி 1ஆம் நூற்றாண்டு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மூத்த பிளினி இவருடைய நூல் இயற்கை வரலாறு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? யாருடைய வரலாறுலாம் வந்து நம்ம படிப்போம் அப்படின்னா, நிறைய மூத்தவர்கள் வயதில் ரொம்ப அதிகமாக இருந்து ஸோ வாழ்க்கையில் சாதித்தவங்களோட வரலாறு தானே படிக்கிறோம். ஸோ இப்போ மூத்தவர்களுடைய வரலாறு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இயற்கை வரலாறு மூத்த பிளினி அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு. பொது ஆண்டு இதுவும் கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி எழுதிய ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஜாகிரஃபி பாடம்லாம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு உலக வரைபடமோ இல்லை இந்திய வரைபடமோ இல்லை தமிழ்நாட்டு வரைபடமோ நம்ம வரைகிறோம்னா நமக்கு என்ன வேணும்? 2 பக்கங்கள் கொண்ட ஒரு தாள் வேணும். ஓகேவா? இப்போ இந்தியா மேப் ஒரு பக்கம் போடுறோம்னா பின்னாடி தமிழ்நாட்டோட மேப்பை போடணும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு பேப்பர், ஒரு தாள்னால் அதுக்கு எத்தனை பக்கம் இருக்குது? 2 பக்கம் இருக்குது. ஒரு தாளுக்கு எத்தனை பக்கம் இருக்குன்னா 2 பக்கம் இருக்குது. ஸோ அதில் தான் என்ன பண்ணுவோம்? நம்ம புவியியல் அந்த படம்லாம் வந்து ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் யோசிச்சுக்கோங்க. அப்போ பொது ஆண்டு 2 பக்கம் இருக்குது. தாள் ஜாகிரஃபி அதில் நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. ரோமானியரின் நில வரைபடமான பியூட்டேஞ்சேரியன் அட்டவணை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பியூட்டேஞ்சேரியன் அட்டவணை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரோமானியர்களின் நில வரைபடம். ஓகேவா? நில வரைபடம். ஸோ அடுத்தது வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, மௌரியர் கால தென்னிந்தியா எப்படி இருந்தது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அசோகருடைய கல்வெட்டுக்களே தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அசோகருடைய கல்வெட்டுக்களே தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குகிறதுன்றதை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதை ஏன்ப்பா இவ்வளோ சோகமாக சொல்கிற, சந்தோஷமாக தான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அசோக அப்படின்னு வருது இல்லையா? சோகங்கிற வார்த்தையை தென்னிந்தியாவோட அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை கொடுக்குது அப்படின்னா ரொம்ப பெருமையாக சொல்லணும். ஓகேவா? ரொம்ப சந்தோஷமாக சொல்லணும். ஸோ அதை ஏன்ப்பா சோகமாக சொல்கிற, அசோக அப்படின்றதுனால சொல்ல வரேன். அசோகருடைய கல்வெட்டுக்கள் தான் வந்து முதல் சித்திரத்தை வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? லிங்க் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணக்கூடாது? ரொம்ப சோகமாக படித்து பாருங்கள். அதை ஏன்ப்பா அவ்வளோ சோகமாக சொல்கிற, ரொம்ப சந்தோஷமாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது, அசோகர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான இருவகைப்பட்ட மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்தார் என சொல்லப்படுகிறது. அசோகர் வந்து பார்த்தோம்னா விலங்குகளுக்காக நிறைய மருத்துவமனைகள்லாம் வந்து அமைச்சதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அசோகர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான இருவகைப்பட்ட மருத்துவ வசதிகள் நிறைய வந்து செஞ்சுருக்கார். ஓகேவா? ஏன் அப்படி வந்து மருத்துவ வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ யாராச்சும் ஒரு ஆள் அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்கன்னா போய் கேட்டு பார்த்தா தானே தெரியும். சிலரும் மனசு சரியில்லைம்மா, சிலருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, கை வலி, கால் வலி, வயிற்று வலிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உடம்பு சரியாகும். அப்போ சோகமாக இருக்கிறவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு? ஸோ அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்களுக்காக மருத்துவ வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லி என்ன பண்ணிக்கோங்க? லிங்க் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இந்த பாக்ஸில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்ததாக தான் இருக்கும். என்ன சொல்லியிருக்க போகிறாங்க? நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்தபதிற்று 10, ஓங்கு வரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு இத்திரத்தை அகமென்றும் புறமென்றும் இத்திரத்தை 8 தொகைன்னு சொல்லுவாங்க. அதேமாரி 10 பாட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். திருக்குறள், நாலடியார்லாம் 14 கீழ்கணக்கில் வந்துடுது. அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 8 தொகை 10 பாட்டு ஏறத்தாழ 2400 பாடல்கள் கொண்ட இலக்கிய கருவூலம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சங்ககால பெண்பார் புலவர்கள் சங்க பாடல்களின் தொகுப்புக்கு பங்களித்த 450க்கும் மேற்பட்ட புலவர்களில் 30 பெண்பார் புலவர்கள் அடங்குவார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 30. ஓகேவா? 30 பெண்பார் புலவர்களும் அடங்குவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடினியார், காவற்பெண்டு, நல்வெளியார், ஒக்கூர் மாசாத்தியார், பாரி மகளிர், அதான் அங்கவை சங்கவைலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்க தான் பாரி மகளிர். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது, சாதவாகனர்கள் ஆட்சியின் கீழ் தென்னிந்தியா எவ்வாறு இருந்தது
அப்படின்றத நம்ம ஏன்னா சாதவாகனர்கள் வச்சு நமக்கு கொஸ்டின்ஸ் பெருசாக ரைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க நமக்கு ரைஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் இப்படி தான் போவாங்க. இருந்தாலும் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெலுங்கானா பகுதியில் தான் இந்த சாதவாகனர்கள் ஆட்சியை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி நடத்தக்கூடிய பகுதியை மாற்றிக்கிறாங்க. எங்கே மாற்றிக்கிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு நகர்ந்து கோதாவரி நதி தீரத்தில் பிரசிஸ்தான் அப்படின்னா மகாராஷ்டிராவில் பைத்தன் அப்படிங்கிற ஒரு பகுதி பிரசிஸ்தான், ஓகேவா, பிரதிஸ்தான் அப்படின்னா மகாராஷ்டிராவில் பைத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை தலைநகராக கட்டமைத்து கொண்டு ஆட்சி புரிந்தனர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அதாவது தென்னிந்திய பகுதியோட அந்த தீபகற்பத்தோட டாப்பில், ஓகேவா, அங்கே தானே இருக்குது மகாராஷ்டிரா. ஸோ தெலுங்கானாவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மகாராஷ்டிரா பகுதிக்கு போயிருக்காங்க. கோதாவரி நதி தீரத்தில் பிரதிஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதியை தலைநகரமாக கொண்டு. ஸோ அடுத்தது சாதவாகன அரசர்களுள் கௌதம புத்திர சதகர்ணி பெரும் அரசர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சாதவாகன அரசர்களில் கௌதம புத்திர சதகர்ணி பெரும் அரசர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கௌதம புத்திர சதகர்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா சாக அரசர் நாகபனாவை வென்ற அவர் நாகபனாவின் நாணயங்களை தன் அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, சாதவாகன அரசர் தான் கௌதம புத்திர சதகர்ணி யாரை போய் தோக்கடிச்சிருக்காரு அப்படின்னா சாக அரசர் நாகபனா அப்படிங்கிறவரை தோக்கடிச்சு என்ன பண்ணியிருக்காரு, நாகபனா நாணயங்கள் வெளியிட்டிருப்பார்ல அந்த நாணயங்களை தன்னோட அரச முத்திரையோடு திரும்பவும் வெளியிட்டிருக்காரு கௌதம புத்திர சதகர்ணி, ஓகேவா. சாக அரசர் கௌதம புத்திர சதகர்ணி, அதாவது சாக அரசர் சாகடிச்சிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகடிச்சிருக்காரு. வேறு எப்படி லிங்க் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், சதக்குன்னு கொன்று சாகடிச்சார் நாகத்தை அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கேட்பாங்க, கௌதம புத்திர சதகர்ணி எந்த சாக அரசரை வென்றார் அப்படின்னா யாரை கொலை பண்ணார், யாரை சாகடிச்சார்னா அவர் நாகத்தை கொன்னார் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம், லிங்க் பண்ணலாம். ஸோ அவருடைய நாணயங்களை திரும்ப தன்னோட அரச முத்திரையை பொறிச்சு என்ன பண்ணியிருக்காரு, வெளியிட்டிருக்காரு. அவருடைய தாயான கௌதம பாலஸ்ரீ என்பாரின் நாசிக் கல்வெட்டு, ஓகேவா. நாசிக் கல்வெட்டு யாரோடது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கௌதம பாலஸ்ரீ அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது கௌதம புத்திர சதகர்ணிக்கு பின்னர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது யார் அப்படின்னா வசிஷ்ட புத்திர புலுமாயி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் சாதவாகன நாட்டின் எல்லைகளை விரிவடைய செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. சாதவாகன நாட்டின் எல்லைகளை விரிவடைய செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வசிஷ்ட புத்திர புலுமாயி, ஓகேவா. ஸோ இதை எப்படி நம்ம படிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லைகளை விரிவடை செய்தாரா, சும்மா அவர் புழுவாக இருப்பா அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணிக்கோங்க, லிங்க் பண்ணிக்கோங்க. சாதவாகன நாட்டின் எல்லைகளை விரிவடை செய்தார் அப்போல்லாம் கிடையாதுப்பா, ஒரு புழுவாக இருப்பா, புலுமாயி அப்படின்றத என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது மற்றொரு புகழ்பெற்ற அரசரான யக்னஸ்ரீ சதகர்ணி தனது ஆட்சியின் வெளிநாட்டு வணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டார், ஓகேவா. கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை ஏன் வெளியிட்டார் அப்படின்னா அப்போ வணிகம் அந்த அளவுக்கு சிறப்பாக நடந்துள்ளது, ஸோ அந்த பெருமையெல்லாம் காட்டணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னா யக்னஸ்ரீ சதகர்ணி, ஓகேவா. யக்னஸ்ரீ சதகர்ணி. ஸோ இதை நம்ம எப்படி லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ கப்பல் அப்படின்றது மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ கப்பல் செய்கிறதுக்கு எது முக்கியம், எஃகு ரொம்ப முக்கியம். எஃகு அப்படின்னா இரும்பு தானே. ஸோ அப்போ யக்னஸ்ரீன்னு வருது, ஃபஸ்ட் 2 எழுத்து எஃகு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அந்த எஃகு கப்பல் செய்வதற்கு என்ன முக்கியம், எஃகு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கப்பலில் எஃகுலாம் ஏற்றிட்டு போகிறாங்க, எஃகுனா முட்டை, ஓகேவா. முட்டை வியாபாரம் கப்பலில் போயிட்டுருக்கு அப்படின்னு கூட என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம், எஃகு, ஓகேவா. ஸோ அடுத்தது சாதவாகன அரசர் ஹாலா என்ன பண்ணியிருக்காரு, 700 காதல் பாடல்களை கொண்ட காஹா சப்தசதி என்ற நூலை எழுதியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. சாதவாகன அரசர் ஹாலா 700 காதல் பாடல்களை கொண்ட காஹா சப்தசதி என்ற நூலை எழுதினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாலா காஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி லிங்க் பண்ணோம், 700 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காதல் பாடல் அப்படின்னா நமக்கு February 14, ஸோ அதில் பாதி பார்த்தோம்னா 7 தானே, அந்த மாதிரி கூட எதையாவது போட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு நம்பர்ஸுக்கெலாம் நம்ம ஷார்ட்கட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஓகேவா. ஸோ 700 காதல் பாடல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னென்னா சாதவாகனர் காலத்தின் முக்கியத்துவம், நில மானியம் வழங்குவது சாதவாகனர் காலத்தின் முக்கிய அம்சமாக இருந்துள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமானது, பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை கூறும் கல்வெட்டு அப்படின்னா
நனிகாட் கல்வெட்டு. ஓகேவா, நனிகாட் கல்வெட்டு பௌத்த துறவிகள் இருந்திருப்பாங்கள்ல, சாதவாகனர்களின் காலத்தில் பௌத்த துறவிகள் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய நிலங்கள் கொடையாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த நிலங்களுக்கு வரியே கிடையாது, வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் அது எல்லாமே. அதை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னா நனிகாட் கல்வெட்டு. ஓகேவா, நனிகாட் கல்வெட்டு அப்படின்றது பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை கூறும் கல்வெட்டாக உள்ளது அப்படின்றத என்ன பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வேறு என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு பார்த்தோம்னா, ஓகே ஒரே ஒரு பாயிண்ட் தான் அந்த பக்கம் இருக்குது. அசோகர் கல்வெட்டுகளில் மேற் சொல்லப்பட்ட மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள சத்தியபுத்திர, அதாவது அசோகரோட கல்வெட்டில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. சேரர்னு இருக்குது, சோழன் இருக்குது, பாண்டியன்னு இருக்குது. ஸோ அதெல்லாமே சேரர்கள்னால் யார், சோழர்கள்னால் யார், பாண்டியர்கள்னால் யாருன்றது நமக்கு தெரியும். அதில் சத்தியபுத்திர அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. அந்த சத்தியபுத்திர அப்படின்ற வார்த்தை யாரை குறிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சத்தியபுத்திர அப்படின்ற வார்த்தை அதியமானை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக உள்ளது. ஓகேவா, சத்தியபுத்திர அப்படின்னா அதியமான், சத்தியபுத்திர அப்படின்னா அதியமான். ஓகேவா, சத்தியபுத்திரனா யார், அதியமான் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஸோ சோழர்கள் தெரியும். ஸோ மத்திய வடபகுதிகளை தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டிருந்தனர் அப்படின்றதுலாம் தெரியும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவிரி ஆற்றின் கலிமுக பகுதியெல்லாம் சோழர்களுடைய ஆட்சி நடந்துச்சு. ஸோ அதை சோழ மண்டலம் அப்படின்னு பிற்காலத்தில் சொன்னாங்க. ஸோ அடுத்தது தலைநகரம் உறையூர், திருச்சி உறையூர் அப்படின்றது நமக்கு தெரியும். உறையூருக்கு தானே தமிழில் பழைய தமிழ் புத்தகத்தில் இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க, கோழிகள், வீரமான கோழிகள் வந்து கோழி சண்டை, வீரமான கோழிகள் வந்து இந்த உறையூரில் அதிகமாக இருந்ததுனால உறையூரோட இன்னொரு பேர் கோழி மாநகரம் அப்படின்ற பேர் கூட இருந்துச்சு அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ சோழர்களின் சின்னம் புலி. கரிகாலனின் ஆட்சியின் போது இங்கு நடைபெற்ற ஆரவாரமான வணிக நடவடிக்கைகள் குறித்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலையில் விரிவாக விளக்குகிறார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, கரிகால சோழனுடைய காலத்தில் வணிகம் மிகச்சிறந்த அளவில் நடைபெற்றுள்ளது அப்படின்றதற்கான சான்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது பட்டினப்பாலை அப்படின்ற ஒரு நூல். ஓகேவா, பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா உருத்திரங்கண்ணனார். ஓகேவா, பட்டினப்பாலை யாருடைய ஆட்சியில் வணிகம் சிறப்பாக நடைபெற்றதுன்னு கூறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா கரிகால சோழன். ஓகேவா, ஸோ இதை எப்படி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் இதை. ஓகேவா, கருப்பட்டி வெல்லம் சொல்லுவோம்ல, நம்ம சாப்பிட்றது இந்த காஃபிலலாம் கலந்து சாப்பிட்றோம் இல்லையா, கருப்பட்டி வெல்லம், அதை லிங்க் பண்ணிக்கோங்க. கருங்கிறது கரிகாலனை குறிக்குது, பட்டிங்கிறது பட்டினப்பாலையை குறிக்குது. அப்போ இதற்கான ஷார்ட்கட் என்னது, கருப்பட்டி. ஓகேவா, ஷார்ட்கட் என்னது, கருப்பட்டி. கருப்பட்டியில் கருங்கிறது கரிகாலனை குறிக்குது, பட்டிங்கிறது பட்டினப்பாலையை குறிக்குது. ஓகேவா, ஸோ வணிக நடவடிக்கைகள் கரிகால சோழனின் ஆட்சி காலத்தில் வெகு விரைவாக அருமையாக நடந்துள்ளது என கூறும் ஒரு நூல் தான் பட்டினப்பாலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கருப்பட்டி கண்ணுக்கு நல்லதுன்னு கூட லிங்க் பண்ணிக்கலாம், ஏன்னா உருத்திரங்கண்ணனார்னு வருதில்ல. ஸோ அது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன், கருப்பட்டி கண்ணுக்கு நல்லது அப்படின்னு கூட லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இளஞ்சேட் சென்னியின் மகன் தான் கரிகால சோழன். இளஞ்சேட் சென்னியின் மகனான கரிகாலன் சங்ககால சோழ அரசர்களில் தலையாயவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தெரியும், கரிகால சோழனுடைய பெருமைகளை தமிழகம் இல்லை இந்த உலகமே அறிய வேண்டிய சூழல் அப்படின்றது ஒரு காலத்தில் இருந்தது. ஓகேவா, ஸோ அவருடைய ஆட்சியை பற்றி நமக்கு தெரியும். ஸோ அவருடைய ஆட்சி அப்படின்னா என்னது, நிறைய ஆறு குளம், ஸோ நீர்நிலைகளை பெருக்கியிருக்காரு அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதில் அடுத்தது ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியரையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர் குல தலைவர்களையும் வெற்றி கொண்டார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கரிகாலனுடைய ஒரு முக்கியமான போர் வெற்றி அப்படின்னா வெண்ணி போர்க்களம். ஓகேவா, வெண்ணின்ற இடத்துல நடந்த ஒரு சண்டை. ஓகேவா, ஸோ இவர் வந்து சோழர், அப்போ யாருக்கு அகைன்ஸ்டாக இருந்திருப்பார், சேரர்களுக்கு பாண்டியர்களுக்கு அந்த குறுநில மன்னர்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்திருப்பார். அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சேரரையும் பாண்டியரையும் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர் குல தலைவர்களையும் வெற்றி கொண்டார் கரிகால சோழன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெண்ணி போர்க்களம் அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னு தான் கேட்பாங்க. வெண்ணி போர்க்களம், வெண்ணி போர்க்களத்தில் யார் யாரை வென்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழர்கள் சேரர்களையும் பாண்டியர்கள் அப்புறம் வேளிர்களை வென்றது. குறிப்பாக எந்த சோழன், கரிகால சோழன் அப்படின்றத நம்ம படித்தாகணும். ஸோ இதையும் நம்ம எப்படி லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ கிராமத்துலலாம் வந்து வெந்நீர்லாம் போடுறாங்கல்ல, சுடு தண்ணி. ஓகேவா, வெந்நீர்லாம் போடுறாங்க அப்படின்னா இதோ ஒரு பானையில் வச்சு போடுவாங்க. அந்த வெந்நீர்லாம் வந்து பார்த்தோம்னா அடுப்பு தானே, ஸோ அடுப்பில் தான் வெந்நீர்லாம் போடுவாங்க.
ஏன்னா வந்து கேஸோட ரேட் அதிகமாக இருக்குன்றதுனால இப்போ நிறைய பேர் அப்படி தான் போட்டுட்ருக்காங்க. எங்கள் வீட்லேயுமே அப்படி தான் நிறைய டைம் சுடு தண்ணி இப்போவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். பானையை திருப்பி பார்த்தோம்னா கரியாக இருக்கும். வெந்நீர் போட்ட பானை எப்படி இருக்கும்? கரியாக இருக்கும்னு நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. வெந்நீர் போட்ட பானை எப்படி இருக்கும்? கீழே கரியாக இருக்கும். கரிகால சோழன் வெண்ணி போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம்? தாராளமாக லிங்க் பண்ணிக்கலாம். மறக்குமா இது? ஓகேவா? ஸோ அடுத்தது பெருநற்கிள்ளி எனும் பெயருடைய மற்றொரு அரசன் வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை நடத்தியுள்ளார். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஸோ கரிகாலனின் மறைவை தொடர்ந்து உறையூர் மற்றும் புகார் அரச குடும்பத்தினரிடையே வாரிசுரிமை தொடர்பான மோதல் ஏற்பட்டிருந்ததுன்றதுலாம் நமக்கு வேண்டாம். பெருநற்கிள்ளி என்ன பண்ணார்? வேத வேள்வியான ராஜசூய யாகம் நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ராஜசூய யாகத்தை நடத்திய சோழ மன்னன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்க. பெருநற்கிள்ளி. ஓகேவா? பெருநற்கிள்ளி. ஸோ இதை எப்படி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம்? ராஜசூய யாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ யாகம்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாகம்லாம் வந்து இப்போ வீடு குடி போகிறதுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் கல்யாணத்துலலாம் நடக்குது இல்லையா? ஸோ என்ன பண்ணுவாங்க? அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த நவதானியங்கள்லாம் இருக்கும் தெரியுமா? நவதானியங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி எடுத்து போடுவாங்க தெரியுமா? ஸோ யாகம் நடத்தும்போது அந்த யாகத்துக்கு தேவையான பொருள்களை என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நேரத்துக்கு யாகம் நடக்கணுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போடுவாங்கள்ல. ஸோ அதை வச்சு லிங்க் பண்ணுவாங்க. யாகம் நடக்கும்போது கிள்ளி கிள்ளி போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது சேரர்கள்னு பார்க்கும்போது மத்திய வடக்கு கேரள பகுதிகளையும் தமிழ்நாட்டின் கொங்கு பகுதியையும் ஆட்சி செய்தவர்கள். வஞ்சி அவர்களின் தலைநகரம் வஞ்சி அவர்களின் தலைநகரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலை கடற்கரை துறைமுகங்களான முசிறியும் தொண்டியும் அவர்களது கட்டுப்பாட்டில் இருந்ததுன்றதுலாம் நமக்கு தெரியும். ஸோ அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அந்த வஞ்சிங்கிறது எந்த பகுதிங்கிறதுல இவங்க வரலாற்று ஆய்வாளர்களுக்கு ஒரு சிறிய சந்தேகம். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கேரளத்தில் உள்ள திருவஞ்சைக்களம் தான் வஞ்சின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க. இல்லை கரூரை தான் வந்து வஞ்சின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு சாரர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பொறையர் என்னும் கிளையினர் தமிழ்நாட்டின் கரூர் நகரத்திலிருந்து ஆட்சி புரிந்தனர் எனவும் சிலர் சொல்கிறாங்களாம். அப்போ பொறையர் என்னும் கிளையினர் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் ஆட்சி செய்தனர் அப்படின்னா கரூர். ஓகேவா? 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் அவர்களது சாதனைகள் குறித்தும் 10 என்ற நூல் பேசுகிறது. 8 சேர அரசர்கள் பற்றியும் அவர்கள் ஆண்ட பகுதி அந்த 8 சேரர்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் ஆட்சி செய்தார்கள் அவர்களுடைய சாதனைகள் என்ன அப்படின்றத பற்றி பேசக்கூடிய நூல் எது அப்படின்னா 10. இது எப்படி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா 8, லிங்க் பண்ணிக்கோங்க. 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்கிறோம்ல. 8 சேர அரசர்களை பற்றி 10 சொல்லுது. 8, அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நகருக்கு அருகே உள்ள புகழூரில் உள்ள அதாவது கரூர் நகரத்திற்கு அருகே உள்ள புகழூரில் உள்ள கல்வெட்டு 3 தலைமுறைகளை சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புகழூர் கல்வெட்டு அப்படின்னாலே 3 தலைமுறை சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடக்கூடிய ஒரு கல்வெட்டு தான் அந்த புகழூர் கல்வெட்டு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ நார்மலாக வந்து புகழ் நூலால் என்ன பண்ணுவாங்க? 3 காலத்துக்கும் சேர்த்து தானே புகழ்வாங்க. நிகழ்காலம், வருங்காலம், இறந்த காலம்னு சொல்லி அவங்களுடைய புகழ் அப்படின்றது இந்த 3 காலத்தை சுற்றி தானே இருக்கும். ஸோ இப்போ கரூர் நகரத்துக்கும் பக்கத்தில் தான் இருக்குது இந்த புகழூர். ஸோ இப்போ புகழூர் கல்வெட்டு 3 தலைமுறை சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா செங்குட்டுவன் அப்படின்ற அரசர் சேரன் செங்குட்டுவன் சொல்லுவாங்கள்ல. ஸோ இப்போ செங்குட்டுவன் கடற்கொள்ளையர்களை அடக்கியதன் மூலம் முக்கிய துறைமுகமான முசிறியின் பாதுகாப்பை உறுதி செய்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த சேர அரசன் கடற்கொள்ளைகளை வென்று துறைமுகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேரன் செங்குட்டுவன். ஓகேவா? செங்குட்டுவனில் சங்குன்னு வருதில்ல, சங்கு கடலில் தானே இருக்கும் சங்கு. ஓகேவா? கடலில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தானே சங்குலாம். அப்போ செங்கு. ஓகேவா? சங்கு கடலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? இந்த பாயிண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பாண்டியர்கள் மதுரையிலிருந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. தாமிரபரணி நதி வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள கொர்க்கை தான் அவர்களுடைய முக்கிய துறைமுகம். கொர்க்கைனாலே முத்து குளித்தலுக்கு சிறப்பான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். கொர்க்கை வந்து பெரிப்ளஸோட குறிப்புகளில் கொள்கொய் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கொர்க்கை வந்து பெரிப்ளஸோட குறிப்புகளில் வந்து கொள்கொய் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா? இது எப்படி நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ பூவை பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பூவை வந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ கொர்க்கை பெரிப்ளஸின் குறிப்புகளில் கொள்கொய் என குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க.
பூவை வந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான இலக்கண அடிப்படையில் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, மரபு அடிப்படையில் பூவை கொய்து வா அப்படின்னு தானே சொல்லணும். அப்போ கொய் அப்படின்றது கொய் அப்படின்னு வருது. அதுமாரி பறிச்சுட்டு வா, பெரி ப்ளஸ் பரி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, பெரிச்சிட்டு வா, கொய் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. அதில் கொய்து வா, பறிச்சுட்டு வா அப்படின்ற வார்த்தையை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் லிங்க் பண்ணலாம். ஸோ அடுத்தது, நெல்கிண்டா துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெல்கிண்டா அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சேரர்கள், பாண்டியர்கள். ஸோ அடுத்தது, மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு, ஓகேவா, கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஸோ இந்த கல்வெட்டு வந்து பார்த்தோம்னா பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இப்போ மாங்குளம் கல்வெட்டு எந்த பாண்டிய அரசனை பற்றி கூறுகிறதுன்றது நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது வந்து பாண்டிய அரசன் நெடுஞ்செழியன், ஓகேவா, நெடுஞ்செழியன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மாமரம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. மாமரம் ரொம்ப செழிப்பாக இருக்குது, ஏன்னா மாங்குளம் அப்படின்னு, ஓகேவா, குளத்துக்கும் பக்கத்துலேயே மாமரம் இருக்கிறதுனால ரொம்ப செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி லிங்க் பண்ணலாம். ஏன்னா மாங்குளம் அப்படின்னு வருது, மா அப்படின்னா மாமரம், குளம், ஓகேவா, குளத்துக்கும் பக்கத்தில் மாமரம் இருக்கிறதுனால செழின்னு வரதுல ரொம்ப செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணுங்க. ஸோ அடுத்தது, மதுரை காஞ்சி வந்து முதுகுடுமி பெருவழுதி, ஓகேவா, முதுகுடுமி பெருவழுதியையும் மற்றொரு நெடுஞ்செழியனான தலையங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகிறதுன்றதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. தலையங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன், தலையங்கானம் அப்படின்ற ஒரு போர், ஓகேவா, வெண்ணி எப்படி கரிகால சோழனுடைய வெற்றியாக அமைஞ்சுதோ, ஸோ அதுமாரி தலையங்கானம் அப்படிங்கிறது நெடுஞ்செழியனுடைய வெற்றியாக அமைந்த ஒரு போர். அதில் வந்து அவர் சேரர்களை தோக்கடிச்சிருப்பார் மற்றும் சோழர்களையும் தோக்கடிச்சிருப்பார். தலையங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது, பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் என குறிப்பிடப்படுகிறார் யார் அப்படின்னா, முதுகுடுமி பெருவழுதி, ஓகேவா. முதுகுடுமி பெருவழுதி என்ன பண்ணியிருக்காரு, ஸோ அவர் வந்து வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுகிறார் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி, தென்பகுதி பரதவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து கொற்கையின் தலைவன், அப்புறம் தென்பகுதி பரதவர்களின் தலைவன் அப்படிலாம் சொல்லிட்டு யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்தோம்னா நெடுஞ்செழியனை தான் சொல்லுவாங்க. நெடுஞ்செழியனை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. நெடுஞ்செழியன் தான் வந்து கொற்கையின் தலைவன், அப்புறம் அங்கே மீன் பிடிக்கக்கூடிய மக்களின் தலைவன் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, குறிஞ்சினா தெரியும், மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லைனா காடு சார்ந்த பகுதி. அடுத்தது, மருதம்னா மருதக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்களா, வயலும் வயல் சார்ந்த பகுதி. நெய்தல்னாலே தெரியும், கடலும் கடல் சார்ந்த பகுதி. பாலைவனம், மணலும் மணல் சார்ந்த பகுதியும். ஸோ அடுத்தது, தமிழ் அரசமைப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன தகவல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் ஒரு பாயிண்ட்டும் இல்லை, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அசோகருடைய கல்வெட்டுகளில் சத்தியபுத்திர அப்படின்ற வார்த்தை யாரை குறிக்குது அப்படின்னா, அதியமான், அது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது இங்கே என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். சோழ அரசன் கரிகாலன் பட்டினப்பாலையை இயற்றிய கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு பெருமளவில் பொன் நாணயங்களை பரிசாக கொடுத்துருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் பார்த்தாச்சு, கருப்பட்டி கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷார்ட்கட் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வேறு என்ன தகவல்னா, மதுரையில் நாலங்காடி அல்லங்காடின்ற கடைகள்லாம் இருந்துச்சு, கடை வீதி, ஓகேவா. நாலங்காடினா பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய கடைகள், அல்லங்காடி அப்படின்னா இரவு நேர கடைகள். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உப்பு வணிகர்களை எவ்வாறு சொல்லுவாங்க அப்படின்னா, உமனர்கள்னு சொல்லுவாங்க, ஓகேவா. உப்பு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா, உமனர்கள். ஸோ அடுத்தது, சாத்து என்னும் சொல் இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்களை குறித்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சாத்து அப்படின்னா என்னென்னா, இடம் விட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் பொருள்லாம் விற்றுட்டு வராங்கல்ல, ஸோ அவங்கள குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த வணிகர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் சாத்து அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னது, ஓகே, கீழடியில் 2018, ஓகேவா, கீழடியில் 2018ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 4ஆம் கட்ட அகழாய்வின் போது சேகரிக்கப்பட்ட 6 கரிம மாதிரிகள் அமெரிக்க நாட்டின் ஃப்ளோரிடா மாகாணம் மியாமி நகரத்தில் அமைந்துள்ள பீட்டா அனாலிட்டிக் டெஸ்டிங் லேப், ஓகேவா, பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன. அந்த லேப் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் வேறு எந்த ஒரு பாயிண்ட்டும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதுமாரி இந்த ஹைலைட் பண்ண இடத்த தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. நமக்கு சப்போஸ் படிச்சிருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா தப்பாக போடக்கூடாது. தட்டையான வடிவில் உள்ள பானை ஓட்டின் விளிம்புகள் நன்கு தேய்க்கப்பட்டு வட்ட வடிவத்தை கொண்டிருக்கும் விளையாட்டு பொருள் சில்லு என அழைக்கப்படுகிறது. இந்த வகை சில்லுகள் விளையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்டன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வேண்டாம், ஓகேவா.
அதேமாதிரி பொருணை நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருணைனா தாமிரபரணி, தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் என்பவர் அகழாய்வு அவருடைய தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ என்பவரின் தலைமையில் 1899 1905 வந்து ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்யப்பட்டிருக்கு. இந்திய அரசு நம்ம ஏஎஸ்சி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 2004 ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செஞ்சுருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த வருஷம் நடந்துச்சுன்னு. அடுத்தது சிவகலை என்ற ஊரில் 2019 நடத்தப்பட்ட அகழாய்வில் ஒரு தாழியிலிருந்து கிடைத்த உமி நீங்கிய நெல்மணிகள் அமெரிக்காவின் மியாமி நகரம். ஸோ அந்த லேபுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஓகேவா, இது எப்படி லிங்க் பண்ணிக்கலாம் 2019 அப்படின்னா, இப்போ சிவபெருமானை வந்து பார்த்தோம்னா சிவன் கோயிலுக்குலாம் போனோம்னா அந்த நவகிரகத்தெல்லாம் சுற்றி வரும்ல, அப்படின்னாலே 9 தானே. அப்போ 2019 கடைசியில் 9 வருது இல்லையா. ஸோ நவகிரகம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணலாம். ஸோ அடுத்தது இதெல்லாமே நமக்கு வேண்டாம், அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ரொம்பலாம் வந்து நமக்கு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இந்த யூனிட் அப்படிங்கிறது முடிய போகுது. ஸோ அடுத்தது அசோகரின் மகள் போதி மரத்தை இலங்கைக்கு கொண்டு சென்றதாக கருதப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா சங்கமித்திரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சங்கமித்திரை தான் அசோகருடைய மகள். ஓகேவா, மஹிந்தா சங்கமித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. மஹிந்தா அப்படின்றது மகன். ஓகேவா, ஸோ இதில் மகள் அப்படின்னு பார்க்கும்போது சங்கமித்திரை. ஸோ அடுத்தது இந்த காலகட்டத்தில் வர்ணாசிரமம், சங்க காலத்தில் வர்ணாசிரமம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா, சங்க காலத்தில் வர்ணாசிரமம் அப்படின்ற முறை வந்து தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வர்ணாசிரமம் ஜாதி அடிப்படையிலலாம் எதுவும் பெருசாக இருந்திருக்காது. ஸோ அடுத்தது இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் எல்லாமே வந்தது தான் ஜாதி இது எல்லாமே. சங்கம் மருவிய காலம். ஓகேவா, களப்பிரர்களின் காலம் சங்கம் மருவிய காலம்னு கொடுத்துருக்காங்க. சங்க காலம் அப்படிங்கிறது கிமு 3ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஸோ இப்போ கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 6 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா களப்பிரர் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களப்பிரர் காலத்தை தான் இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, உண்மையாகவே களப்பிரர் காலம் இருண்ட காலம் கிடையாது. ஏன்னா நிறைய முக்கியமான நூல்கள் எல்லாமே களப்பிரர் காலத்தில் தான் எழுதப்பட்டுச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இருண்ட காலம்னு கேட்டால் களப்பிரர் காலம். எப்போ போய் களவாடுவாங்க, களவாடுறதுனா திருடுறது தானே. எப்போ போய் களவாடுவாங்க, இருட்டு நேரத்தில் தானே. எப்போ இருட்டாகுதோ அந்த நேரத்தில் தானே போய் களவாடுவாங்க. ஸோ அதை வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. சமணமும் பௌத்தமும் பெரும் செல்வாக்கு பெற்றமையால் வைதிக வேத புராண கருத்துக்களை கொண்டிருந்த அறிஞர்கள் ஆட்சி புரிகின்ற களப்பிரர்கள் தீயவர்கள் என்ற கருத்து தோற்றத்தை உருவாகி இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வேண்டாம். ஓகேவா, ஸோ அடுத்தது சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் கண்டறியப்பட்ட 5ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியை சேர்ந்த கல்வெட்டுகளில் ஒன்று சேந்தன் கூற்றன் ஓகேவா என்ற 2 அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுகிறது. அவர்களின் குடும்பம் வம்சாவளி ஆகியன குறித்தும் எந்த குறிப்பும் காணப்படாவிட்டாலும் சில அறிஞர்கள் அவர்களை களப்பிர அரசர்கள் என கருதுகின்றனர் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம், நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ பூலாங்குறிச்சி என்ற பகுதி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதில் வந்து பூலாங்குறிச்சி லாங் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா. ஸோ அதில் சிவகங்கையில் கங்கைன்னு ஒரு வார்த்தை வருது. இந்தியாவோட ரொம்ப லாங்கஸ்ட் ரிவர், அதாவது நீளமான ஆறு அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம், கங்கை தானே சொல்கிறோம். அப்போ சிவகங்கை. இங்கே லாங் ரொம்ப நீளமானதுன்னு சொல்கிறோமா, அப்போ பூலாங்குறிச்சி லாங் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கோங்க, லிங்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு பாடமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த யூனிட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட்டோட கண்டிப்பாக நிறைய ஷார்ட்கட்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.